அவ்வளோதான் சமைச்சிட்டு வாங்க. ஏங்க இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டல, அந்த வீடியோவை பார்த்துப்புட்டு சரவணன்ற ஒரு ஐடியா ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் முனியம்மா நீ உன் புருஷன் சம்பாதிக்குது, நீ வடக்கடை போட்டு சம்பாதிக்கிற, நகை வச்சிருக்க, நட்டு வச்சிருக்க, முப்பட்டி வச்சுக்கிட்டு பேசாட்டிக்கு இருந்தான்னா உனக்கு தான் ஆசைதான் அதிகம். லைக் சப்ஸ்கிரைப் போட்டால் அப்படியே நிறைய பணம் சம்பாத்துறோம்னு நினச்சி எல்லாத்தையும் கேட்டு கொடுத்துட்றேன். நானும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாருமே லைக் சப்ஸ்கிரைப் கேட்க மாட்டாங்க. ஏன் இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் எவன் எதுதான் எனக்கு போதும்னு சொல்கிறவங்க யார்? கோடீஸ்வரன்கிட்ட போய் கேட்டால் கூட எனக்கு போதும்னு எவனும் சொல்லவே மாட்டேன். சோறை தவிர சோறு ஒருத்தன் பசியால் வாடுறேன்டா அவனுக்கு சோறு கொடுக்குறதுக்கு இந்த சமுதாயம் யோசிக்கும். நல்ல காசு பணத்தோடு நிறைய நகை நட்டோட பணம் காசோட நல்ல வசதியோடு இருப்பேன், அவனுக்கு போய் அள்ளி கொடுக்கும். அப்படித்தான் இந்த சோசியல் மீடியாவில் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையும் தன்னுடைய ஆடம்பர உடைகளையும் காட்டுறவனுக்கு போய் லைக்கை கேட்காமையே கொடுக்கும். ஏன்டா இந்த லைக்காலதே அவன் பெரிய பணக்காரன் போகிறேன் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இந்த நம்ம லைக் போடுறதுனால அவன் பெரிய பணக்காரனாக போகிறது, ஏன்டா ஆல்ரெடி அவன் பணக்காரனத்தே இருக்கேன், அதனால போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விடும். என்னை மாதிரி பாமர பொண்ணு ஏழை பொண்ணு ஒரு வீடியோ போட்டால் இங்கே வர்றா, இதெல்லாம் வீடியோ போட்டு எப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குண்டு, நாளைக்கு இது பணக்காரி ஆயிருமோ அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஏன்னா ஏழையாகவே இருக்கணுன்றதே எல்லாரோட எண்ணமும், ஒரு ஏழையோட எண்ணமும். ஒரு பாமர பண்ண ஒரு பாமர மனுஷனே ஆதரிக்க மாட்டாங்க. அப்படித்தான் சோசியல் மீடியா மட்டும் என்ன வித்தியாசமாக வேற மாதிரியா? ஒரு நல்ல ஒரு வீடியோக்களை போடுறப்ப அதுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஒரு தப்பான வீடியோக்கள் போட தப்பான வீடியோ ஏன் போடுறேன்னு கேள்விலாம் கேட்பீங்க, ஆனால் அதுக்கு லைக்கு சப்ஸ்கிரைபும் அதிகரிக்கும். எப்படி அதுன்னு மனுஷன் தானே லைக் பண்ணுறேன். அப்போ அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏன் தப்பான வீடியோ போட்டீங்கடா? அவங்க சொல்லுவாங்க எனக்கு லைக்கே கிடைக்கல, அதனால நான் தப்பான வீடியோ போட்டேன் எனக்கு லைக் கிடச்சிச்சு, நல்ல வீடியோ போட்டேன் கிடைக்கலன்னுவாங்க. அப்போ எதை ஆதரிக்குது? நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறது இல்லை. அதே மாதிரி முனியம்மா குடும்பத்தில் நல்லபடியாக பொழைங்கத்தே, நல்லபடியாக இருங்கத்தே, என்னைய மாதிரியே உழைங்கத்தே அப்படின்னு 4 பேர்த்துக்கு என்ன அறியாமல் சொல்லித்தரேன். இதில் சம்பாதிச்சு போடுவோம்னு நான் வரலங்க, நெசமாவே சொல்கிறேன். என் மையன் தச்சையெல்லாம் ஆரம்பித்து அதில் வந்தேன். இதில் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சால் நானும் சம்பாதிச்சுட்டு போகிறேனே. ஒரு ஏழை பொண்ணை ஒரு முன்னேற்றி விட்டுற ஒரு கடமை உங்களுக்கு நல்ல ஒரு உள்ளே இருந்துட்டு போதே. எங்கே இருந்தோ ஒரு லைக்கு காசா பணமா? நல்ல அறிவுரை சொல்கிறேன், நல்ல விஷயங்களை சொல்கிறேன், நல்ல குடும்பம் நடத்துகிற முறைகளை சொல்கிறேன். இதை பார்த்து இன்னும் 4 பொம்பளைய 4 பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பம் நல்லபடியாக இருந்துட்டு போதே அப்படின்னு நினச்சி லைக் பண்ணான்னா அதில் சம்பாதிக்கிறோம்னு ஏன் நினைக்கிறிய? ஒரு குடும்பத்தை முன்னேற்றி விடுறேன்னு ஏன் நினைக்கக்கூடாது? நியூஸில் அவன் குடும்பத்தை அவன் கொண்டுட்டு ஓடிட்டேன், இவன் குடும்பத்தை அவன் கொண்டுட்டு ஓடிட்டேன், நியூஸே எடுத்து போடுது. அவங்களும் சம்பாதிக்கத்தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையும் தானே பார்த்துட்டு லைக் பண்ணுறிய, அதில் போய் கமெண்ட் பண்ணுறிய. அப்படி பண்ணாதீங்க. ஒரு பாமர பொண்ணை ஒரு பாமர மனுஷன் தான் முன்னேற்றி விடணும். இப்படிலாம் அந்த பொண்ணு சம்பாதிக்குதுன்ற வயிற்றுச்ச கொள்ளக்கூடாது. சரவணன் ஐடி நல்லபடியாக பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கையில் இருந்து புடுங்கியா வாங்கி வச்சுக்கிற போகிறேன்? உங்கள் மனசு விருப்பப்பட்டாத்தே போட போகிறீங்க, விருப்பப்படலைன்னா பத்தியா பெல்லா பிள்ளையா இருக்குன்னு போக போகிறீங்க. அதுக்கு கமாண்டில் ஓட்டு என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க.